அப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாவே முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க. அப்போ வந்து இருமா பிரசன்ட் குடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க பிரசன்ட் குடுக்குறாங்க. என்ன பிரசன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு வந்து மாசமா இருந்திருப்பாங்க. அந்த அல்ட்ராசானிக் ஃபோட்டோ தான் அவங்க அவங்க பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட காமிச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நாங்க பேர் கூட ஜோயான்னு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்னோனே, எல்லாமே கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கடைசியா ஜோயா வந்து இந்த மாத்திரைய ஏன் எடுத்துக்கிட்டாங்க? ஒரு வாரம் நம்ம எப்படியாவது ஏதாவது சேஞ்ச் பண்றது மூலமா உயிரோட இருக்கலாம் அப்படின்றதுக்காக தானே இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் லூப்ப கூட இவங்க தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில ஜோயா வந்து அவங்களோட ஃபேட்டயே ஏத்துக்கிட்டு, அந்த மாத்திரைய சாப்பிடாம அப்படியே காணாம போறதா கூட இருக்கலாம். இந்த படம் இந்த குட்டி ஜோயா இருக்காங்க இல்லையா? அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர மாரி ஆகணுன்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து அவங்க ஆசைப்பட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இந்த மாத்திரைய போட்டு எப்படியாவது அங்க போய் நம்ம அப்பாவ காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களால காப்பாத்தவே முடியாது. அதனால தான் இந்த மாத்திரையோட காம்போசிஷன் தெரிஞ்சதுன்னா, இத வந்து ஆல்டர் பண்ணி நம்ம எப்படியாவது வருஷங்கள கடந்து